பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பான மாணவர்களே, மாணவிகளே, நாங்கள் 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரோட எம்சிக்யூ கேள்விகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நான் நினைக்கிறேன் இது வந்து 3வது தொடர். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் சில கேள்விகளை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், 9வது கேள்வி. அதில் உமர் ரலியல்லாஹு கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்களின் தூண்டுதலால் ஹதீஸ் தொகுப்பு முயற்சியை ஆரம்பித்தவர். இமாம் ஜுஹ்ரி ரஹ்மஹுல்லா, இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லா, இமாம் அபு தாவூத் ரஹ்மஹுல்லா, இமாம் முஹம்மது இப்னு ஹம்பல், இமாம் இப்னு மாஜா. ரைட். இப்போ அந்த ஹதீஸ் தொகுப்பும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்களும் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். சரியா? ரைட். ஹதீஸ் தொகுப்பு, சரியாமா? ஹதீஸ் தொகுப்புக்கும் 2ஆம் உமர், சரியா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவங்களுக்கு தாமா 2வது உமர்னு சொல்லுவாங்க. சரியா? உமர் இப்னு அப்துல் அசீஸ். சரியா? இவரோட ஆட்சி காலம் ஹிஜ்ரி 99 101 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ரைட். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தா ஹதீஸ் தொகுப்புல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின மனிதர். இவர் ஒரு கலீஃபா. சரியா? இவர் ஒரு கலீஃபா. ஹிஜ்ரி 99ஆம் ஆண்டு உமையாக்கள் ஒரு கலீஃபாவாக இவர் ஆட்சி பீடம் ஏறுறாரு. எல்லா கலீஃபாக்களும் சொகுசாக ஆடம்பரமாக வாழ்ந்த நேரம், ஆட்சியை செஞ்ச நேரம், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவங்க வந்து இஸ்லாமிய முறைப்படி ஆட்சியை செய்யணும்னு பாடுபட்ட ஒரு ஆள். சரியா? இவர் வந்து பார்க்குறாரு, இஸ்லாமிய கலைகள் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சி காணப்படுது. அதில் தான் ஆக முக்கியமாக ஹதீஸ் வந்து தொகுக்கப்படாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு, 100 வருஷமா ஹதீஸ் மனநத்தில் தான் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறதே தவிர தொகுக்கப்படாமல் இருக்குது. சரியா? அப்போ சரியான கவலைப்படுறாரு. இவர் என்ன செய்கிறாரு? ஹதீஸ் தொகுப்பு முயற்சியில் இறங்குறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உமர் அலி இல்லை ஹதீஸை தொகுத்தவர், உமர் அலி இல்லை. ஹதீஸை தொகுக்கிறதுக்கு முயற்சியில் ஈடுபட்ட கட்டளையிட்டவர் வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ். சரியா? ரைட். இவர் காலத்தில் இவர் வந்து முதலாவது சொன்னது, நான் அறிஞர்கள அழிவையும் இல்லையா அறிவின் மறைவையும் விட்டு பயப்படுகிறேன் என்று சொல்றார். சொல்லி இவர் டிரெக்டா அந்த காலத்தில் இருந்த முக்கியமான அறிஞரை சந்திக்கிறார். அவர் தான் இமாம் ஷிஹாபுத்தீன் சுஹ்ரி ரஹ்மஹுல்லா. சரியா? யாரு? ஷிஹாபுத்தீன் சோட்டா சொன்னா சுஹ்ரி ரஹ்மஹுல்லா. சரியா? இவர் ஹதீஸ் துறையில இவரை சந்திச்சு, நீங்க ஹதீஸ் துறையில ஆர்வம் காட்டுங்க, ஹதீஸ் திரட்டுற விஷயத்துல ஈடுபடுங்க, அறிஞரின் மறைவையும் அறிவின் அழிவையும் விட்டு நான் பயப்படுகிறேன் என்று சொல்றான். சரியா? அப்ப ஹதீஸ் தொகுப்புல இமாம் ஷிஹாபுத்தீன் சுஹ்ரி கிட்ட அந்த வேலையில ஈடுபடும், அந்த ஹதீஸை திரட்டுற பணிகள்ல ஈடுபடுமாறு சொல்றார். இவர காலத்துல தான் முதலாவது ஹதீஸ் கிரந்தம் தொகுக்கப்படுது. சரியா? முதலாவது ஹதீஸ் கிரந்தம் எது? முஅத்தா. சரியா? இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவங்களோட முஅத்தா என்ற ஹதீஸ் கிரந்தம் தொகுக்கப்படுது. இது சிஹாபு சித்தா என்ற 6 கிரந்தத்துக்குள்ள வரல, ஆனாலும் தொகுக்கப்படுது. சரியா? முஅத்தா இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா தொகுத்தாங்க. அதே நேரம் சீரா என்ற ஹதீஸ் கிரந்தம் இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லா அவங்களால தொகுக்கப்படுது. சரியா? இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லா அவங்களால சீரா என்ற ஹதீஸ் கிரந்தம் தொகுக்கப்படுது. முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தமும் தொகுக்கப்படுது. ரைட். அப்ப பெரும்பாலும் முதலாவதாக தொகுக்கப்பட்ட ஹதீஸ் கிரந்தமாக முஅத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்தை சொல்லுவாங்க. சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த இவங்களோட காலம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா. ரைட். இதோடய சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் தான் இமாம் யாரு? ஷிஹாபுத்தீன் சுஹ்ரி ரஹ்மஹுல்லா. அவங்க ஹதீஸ் துறையில ஈடுபடுறாங்க. அதே போல இவர மகன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாவோட மகன் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வர்றார். அவருடைய பேர் ஹிஷாம், கலீஃபா ஹிஷாம்னு சொல்லக்கூடியவர். இவரும் வாப்பா போலவே ஹதீஸை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறார்.
மதீனா ஆளுநர் அம்ர் இப்னு ஹஸ்ம். இதே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அம்ர் இப்னு ஹஸ்ம், அம்ர் இப்னு ஹஸ்ம்னு சொல்லுவாங்க. இவர் வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஆட்சி காலத்துல மதீனாவோட ஆளுநராக இருக்கிறார். அப்ப அம்ர் இப்னு ஹஸ்முக்கு ஆர்டர் பண்றாங்க ரெண்டாம் உமர், உமர் இப்னு அப்துல் அசீஸ் மதீனாவுல இருக்கிற ஹதீஸ் எல்லாத்தையுமே திரட்டி எடுங்க சொல்லி அங்க ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். சரியா? அப்போ நீங்க ரெண்டாம் உமர், அதே போல இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா, அம்ர் இப்னு ஹஸ்ம் இவங்க எல்லாம் அந்த தாபீங்களுடைய காலத்துல ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறோட சம்பந்தப்பட்ட ஆக்கள். சரியா? அந்த ஆக்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டாம் உமர் ஓகே அவர் தான் கட்டளை போடுறாரு. அதே போல முவத்தா என்ற ஹதீஸ்க்கு வந்து இமாம் மாலிக் தொகுக்கிறாரு. அதே போல அம்ர் இப்னு ஹஸ்ம் என்று சொல்லக்கூடிய அவர்கிட்ட வந்து மதீனா கவர்னர் ஹதீஸை திரட்டு, அங்க மதீனா அடிக்கிற ஹதீஸ்களை திரட்டுமாறு சொல்றான். ரைட், இதுதான் நீங்க மெயினா பார்த்துக்கொள்ள வேண்டியது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பத்தி கொஞ்சம் தெரியும். ஓகேமா? ரைட், இப்போ நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம். கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களின் தூண்டுதலால் ஹதீஸ் தொகுப்பு முயற்சியை ஆரம்பித்தவர் யாரு? இமாம் சுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ். ஓகே, இதுதான் பதிலா, இது கேள்விகளுக்கு இமாம் சுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தான் பதிலாக வரும். சரியா? ரைட், அடுத்தது எல்லாம் இதுல வராது என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போறோம். டைம் வைத்து கொண்டிருக்குது. நேரடியான சட்ட ஆதாரங்கள் கிடைக்காத போது காலி சுய அனுமானத்தின் மூலம் வழங்கும் தீர்ப்பு. உங்களுக்கு தெரியும் காலி என்று சொல்றது யாருன்னா நீதிபதி இல்லையா? காலி யாருன்னு சொல்லுவோமே, காலி யார்? சரியா? காலி யாருக்கு சொல்லுவாங்க? நீதிபதின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட், அப்போ அந்த காலி யார்? காலி பார்த்தீங்க. ரைட், இது என்ன? சுய அனுமானம். சரியா? சுய அனுமானம் கொஞ்சம் அதை விளங்கப்படுத்துறேன், பார்த்துக்கலுங்க. சரியா? இன்னைக்கு அந்த விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு அவங்களுக்கு ஓகே. ரைட், இதில் கொஞ்சம் பாருங்க புலகள். சரியா? நோட் எடுத்துக்கொள்ளுங்க. குற்றங்கள். சரியா? குற்றங்களுக்கு தீர்ப்பு சொல்ற நேரம் அதில் சொல்லுவாங்க முதலாவது ஜராஇமுல் ஹுதூத்னு ஒன்று இருக்குது. குற்றங்களோட வகை. சரியா? ஹுதூத் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஜராஇமுல் ஹுதூத், ஹுதூதை வந்து ஜராஇமுல் ஹத்துன்னு சொல்லுவாங்க. ஹத்துனா ஒருமை, ஹுதூத்னா பண், அதாவது வரையறை, வரையறுத்த என்று வரும். ஹத்துனா வரையறை. சரியா? அல்லாஹ்வாலும் ரசூலாலும் தண்டனை வரையறுக்கப்பட்ட குற்றம். இதுதான் குற்றத்துல வகையில முதலாவது. சரியா? அல்லாஹ்வாலும் ரசூலாலும் தண்டனை சொல்லப்பட்ட குற்றம். உதாரணத்துக்கு களவு. சரியா? களவெடுத்தா கை வெட்டணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அதே போல விபச்சாரம், அதுக்கு வந்து 100 கசையடி கல்லறிந்து கொலை செய்தல். அதாவது திருமணம் முடிச்சிருந்தா கல்லடிச்சு கொள்ளணும், திருமணம் முடிக்காதவராக இருந்தா 100 கசையடி அடிக்கணும். இப்படி கொஞ்சம் அல்லாஹ்வால ரசூலால தண்டனை தீர்மானிக்கப்பட்ட குற்றங்கள் இருக்குது. மது. சரியா? மதுக்கு வந்து 40 கசையடி. சரியா? அவதூறு, கற்புள்ள பெண் மீது அவதூறு கூறல் 80 கசையடி. சரியா? இவைகள் வந்து அல்லாஹ்வாலும் ரசூலாலும் தண்டனை தீர்மானிக்கப்பட்ட குற்றம், ஜராயிமுல் ஹுதூத்னு சொல்லுவாங்க. ரைட், ரெண்டாவது புள்ளிகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது வந்து ஜராயிமு தஹ்சீர். சரியா? ஜராயிமுல் கிசாஸ். சரியா? ஜராயிமுல் கிசாஸ் என்று சொல்லுவாங்க. சரியா? கிசாஸ் பழிக்கு பழிவாங்கலோடு தொடர்பான குற்றம். ஷோர்ட்டா ஜராயிமுல் கிசாஸ் வத்தியான்னு சொல்லுவாங்க. அதை ஃபுல்லா ஜராயிமுல் கிசாஸ் வத்தியா, அதாவது பழிக்கு பழியோடும் நஷ்டஈடோடும் தொடர்பான குற்றங்கள். ரெண்டாவது. சரியா? பழிக்கு பழியோடும் நஷ்டஈடோடு தொடர்பான குற்றம். இதுல ரெண்டு தான் வரும். ஒன்று புலகள் கொலை, ரெண்டாவது காயப்படுத்த. சரியா? காயப்படுத்த, அதாவது பழிக்கு பழையும் நஷ்டஈடோடு. உதாரணமா ஒரு ஆளை நாங்க கொலை செஞ்ச தீர்வு கொல்லணும், அல்லது பாதிக்கப்பட்ட குடும்பத்தாக்கள் மன்னிச்சு நஷ்ட ஈட பெற்றா தியத்தை கொடுத்தா அவங்க விடுதலை செய்வாங்க. சரியா? ஓகே, காயப்படுத்தல் அப்படித்தான். கொலையா பார்த்துக்கொள்ளுங்க. கொலையை 3ஆ பிரிப்பாங்க. சொல்றீங்க இன்னைக்கு. கொலை வந்து முதலாவது வேண்டுமென்று கொலை செய்தல், ரெண்டாவது தவறுதலாக கொலை செய்தல், மூணாவது கைமோச கொலை. சரியா? முதலாவது வேண்டுமென்று கொலை செய்தல், ரெண்டாவது தவறுதலாக கொலை செய்தல், மூணாவது கைமோச கொலை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க புலகள்.
வேணுமென்று கொள்றது, தவறுதலா கொள்றது கைமோச கொலை. வேணுமென்று கொள்றேன்னா வேணுமென்று கத்தியால் குத்தி கொள்றது, தவறுதலா கொள்றேன்னா நாங்கள் வேணுமென்று பிளான் பண்ணி கொள்ளலை. இப்போ ரோட்டில் பைக்கில் போய்த்துக்கு நீ கூட ஆக்சிடென்ட் ஆகுது, அவரும் மௌத்தா போகிறார். அல்லது மரத்தில் ஏறிக்க கூட கால் தவறி விழுந்து கீழே தூங்கிட்டு இருந்த ஒரு ஆள் மௌத்தா போகிறார். இது தவறுதலாக. அடுத்தது கைமோச கொலைன்னா காசு கொடுத்து கொள்றது. இவர் போறது இல்லை, ஆள் வச்சு கொள்றது. சரியா? இதுக்கும் பனிஷ்மெண்ட் கொலை தான். தவறுதலாக கொலை செஞ்சதுக்கு நஷ்ட ஈடு பெற்று விடுதலை செய்யலாம் என்ற பகுதி தான் கூட பேசப்படும். சரியா? ரைட். அப்போ கொலை. அதே மாதிரி காயப்படுத்தலும் இது மாதிரி தான். சரியா? வேண்டுமென்று காயப்படுத்தல், தவறுதலாக காயப்படுத்தல், அடுத்து ஆள் வச்சு காயப்படுத்தல் நீக்குது. ரைட். அதுக்கும் அதே தான். சரியா? அதாவது காயப்படுத்தினா காயப்படுத்துறது தான். உதாரணமாக கை உடைச்சா கை உடைக்கணும். சரியா? கண்ணை குத்தி பொட்டையாக்கினா கண்ணை குத்தி பொட்டையாக்கணும். அதுதான் இஸ்லாமிய சட்டம். கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, வாய்க்கு வாய், பல்லுக்கு பல்லுன்னே குர்ஆன் வசனம் சொல்லுது. பலிக்கு பலி, கிசாஸ். அப்போ ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஜராய்முல் கிசாஸ் வத்தியா, பழிக்கு பழிவாங்கலுடனும் நஷ்ட ஈடை பெறுவதுடனும் தொடர்பான குற்றங்கள். ஓகே, கவனமாக நோட் எடுத்துக்கொள்ளுங்க. நான் பாட்டோடு தொடர்பான பகுதிகளை வச்சு விளங்கப்படுத்தணும், உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆகணும் என்றதுக்காக. சரியா? ரைட். அதே போல தான் மூணாவது ஜராஇமு தஅசீர். சரியா? ஜராஇமு தஅசீர்னு சொல்லுவாங்க. ஜராஇமு தஅசீர். தஅசீர்னு சொல்றது புள்ளகள். சரியா? நீதிபதியால் தீர்ப்பு வழங்க முடியுமான குற்றம். அதாவது இதுக்கு அல்லாஹுவும் ரசூலும் சொல்லி இல்லை, இந்த குற்றங்களுக்கான தண்டனையே சொல்லி இல்லை, அது நீதிபதியில கையில கொடுத்திக்குது. ஜராஇமு தஅசீர், நீதிபதியால தண்டனை தீர்மானிக்கப்படும் குற்றம். சரியா? இவங்க ஃபெஸ்ட்டுக்கு எந்த தவறும் வராம புதுசாக வந்தீங்க குற்றங்கள். உதாரணத்துக்கு இப்ப என்ன சொல்றது, இப்ப நபியாவோட காலத்துல இது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு சஹாபி யுத்தத்துக்கு போகாம வேணுமென்றே ஊர்ல நின்றார். நபி அவங்க விசாரிச்சுட்டு எத்தனை நான் நினைக்கிறேன் 40 நாள் ஆயிக்கும் இல்லையா, 40 நாளைக்கு அவங்களோட யாருமே கதைக்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டான். சரியா? அது மாதிரி ஒரு ஊர்ல நீதிபதிகள் இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளுக்கு தஅசீர் அடிப்படையில் நீதிபதி அவரை அறிவை யோசிச்சு அவரை நிலைமையை பார்த்து தீர்வுகள் சொல்லுவாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட், ஜராய்மு தஅசீர் அடிப்படையில் கொடுக்குற தண்டனை சில நேரங்கள் ஒரே குற்றத்துக்கு ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படலாம். விளங்குதா? ஒரே இப்போ களவெடுத்தா எல்லாருக்கும் கைவெட்டணும், அதில் ஒன்றும் செய்யலாம். ஆனால் தஅசீரில் ஒரு ஆள் ஒரு குற்றத்தை செஞ்சா, 2 பேர் ஒரு குற்றத்தை செஞ்சா அவரை நிலைமையை பார்த்து இவர நிலைமையை பார்த்து நீதிபதிக்கு தீர்மானம் எடுக்கலாம். சரியா? தஅசீரில் உள்ள ஸ்பெஷல். உதாரணத்துக்கு நான் வளமையாக சொல்றது, ஒரு ஊர்ல 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கஞ்சா பிஸ்னஸ் பண்றது உதாரணத்துக்கு. சரியா? அப்போ இவங்களை பள்ளியால கூப்பிட்டு போனிங் பண்ணி ஒண்ணுமே சரி வரா நேரம், இவர் பெரிய பணக்காரன், இவர் நோமலான. அப்போ இவங்க 2 பேருக்கு ஒரே 2 பேருக்கு 50,000 காசு கட்டுங்கண்டா, அந்த பணக்காரனுக்கு பிரச்சனை இல்லை, காசை கட்டிட்டு வந்துடுவான், ஏழை கஷ்டப்படுவான். அப்போ இவன் அதை தவறு திருப்பி செய்யலாம். அப்போ என்ன தெரியுமா செய்வாங்க, கஞ்சா மூட்டையை தலையில வச்சுட்டு ஊர் ஃபுல்லா சுத்திட்டு வாண்டு இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அவருக்கு காசு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். சரியா? அப்போ ஒரே குற்றத்துக்கு வித்தியாசமான தண்டனைகள் கூட வரலாம், ஆக்களை பொறுத்து. அதுக்குதான் தஅசீர்ன்றது, சேஞ்சஸ் ஆகும். சரியா? ரைட். அதே போல இதுல இன்னொன்று மிக சில சொல்லப்படாது, ஜராயிமுல் கஃபாரான்னு ஒன்று இருக்குது. சரியா? உங்களோட புக்குல இல்ல, குற்றம் தண்டனையோடு தொடர்பான 4வது பகுதி, குற்ற பரிகாரத்தை வேண்டி நிற்கும் குற்றம். சரியா? இதுல வரும் நேர்ச்சையை முறித்தலும் சத்தியத்தை முறித்தலும். சரியா? நேர்ச்சையை முறித்தலும் சத்தியத்தை முறித்தலும். ரைட். ஒரு ஆள் சத்தியம் செஞ்சு முறிச்சா, நேர்ச்சை செஞ்சு முறிச்சா, ஒரு அடிமை விடுதலை செய்தால் 3 நாள் நோன்பு நோற்றல், 10 ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் நீக்குது. சரியா? நேர்ச்சையை முறித்தல் சத்தியத்தை முறித்தல் வரும். அப்ப ஜராயிமுல் ஹுதூத், ஜராயிமுல் கிசாஸ் வத்தியா, ஜராயிமுல் கஃபாரா, ஜராயிமு தஅசீர் என்று குற்றங்கள் 4 வகையாக வகைப்படுத்தப்படுது. ஓகே, அது போதும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க ஸ்டெப் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு அதில் நோட் எடுத்துக்கலாம். ரைட். அப்போ இங்க வருவோம். அப்ப இதுல பாருங்க, ஜராயிமுல் ஹுதூத், அல்லாஹ் இது சைட்ல எழுதிக்கொள்ளுங்க, அல்லாஹ்வால ரசூலால தண்டனை தீர்மானிக்கப்பட்ட குற்றம். சரியா? என்னது? கொலை, களவெடுத்தல் வரும். கிசஸ் இல்லது ஜராயிமுல் கிசாஸ். சரியா?
ஜராயிமுல் கிசாஸ் பழிக்கு பழிவாங்கலோடு தொடர்பான குற்றம். எனக்கு கிசாஸ்னு வருமா. தஹ்சீர்னா நீதிபதியால் வழங்கப்படும் குற்றம். சரியா. ஜினாயாத்துண்டா குற்றங்கள். சரியா. ஜினாயாத்துனா நேரடி கருத்து வந்து குற்றங்களை குறிக்கும். சரியா. கத்தல்ண்டா கொலை செய்த. சரியா. அரபுல கத்தல் என்று சொல்றது கொல்றது. எழுதி கொள்ளுங்க சைட்ல. சரியா. அப்போ ஹுதூதுண்டா அல்லாஹுவால ரசூலால தண்டனை வரையறுத்து கூறப்பட்ட குற்றம். சரியா. களவு கைவெட்டுதல். கிசாஸ்னா பழிக்கு பழிவாங்கலோடு தொடர்பான குற்றம். சரியா. தஹ்சீர்னா நீதிபதியால வழங்கப்படும் தண்டனைகள் கொண்ட குற்றம். சரியா. ரைட். ஓகேம்மா, இது உங்களுக்கு இப்போ கிளியர்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்தைக்கு போவோம். அல் ஜிஹாத் பில் மால் என்பதில் அடங்குவது. சரியா. அல் ஜிஹாத்னு சொல்றது பொதுவா போராட்டம். பில் மால்ன்றது பணம் காசு. சரியா. அப்போ பொருளால செய்யற போராட்டத்துக்கு தான் அல் ஜிஹாத் பில் மால்னு சொல்லுவாங்க. உணப்போராட்டம் முஜாஹதத்து நஃப்ஸ். அல் ஜிஹாத் பின் நஃப்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா. இதுக்கு வந்து பதில் வந்துமா, இதுதான் பதில். பொருளால் செய்யற தியாகம். இப்போ உணப்போராட்டம் அல் ஜிஹாது பின் நஃப்ஸ். சரியா அப்படின்னு சொல்லுவோம். அல் ஜிஹாது பின் நஃப்ஸ். அல் ஜிஹாது பின் நஃப்ஸ். அரசியல் போராட்டம் அல் ஜிஹாது பிஸ் சியாசா. சரியா. அல் ஜிஹாது பிஸ் சியாசா. பிஸ் சியாசா. பிரச்சார பணி தாவா இல்லையா. அல் ஜிஹாது பில் லிசான். நாவால் செய்யற போராட்டம். சரியா. பில் லிசான். லிசான் சொன்னா நாவு. சரியா. உயிர் தியாகம் உளப்போராட்டம் பின் நஃப்ஸ். சரியா. அது மாதிரி இந்த அல் ஜிஹாது பில் பத்தன், அல் ஜிஹாது பில் சைஃப், அல் ஜிஹாது பில் ஜிஸ்ம் இன்னும் நிறைய பேர் இருக்குது. பத்தன். சரியா. அல் ஜிஹாது பில் பத்தன் உடம்பு அல்லது பிஸ் சைஃப் வால். சரியா. பிஸ் சைஃப்னு சொல்லுவாங்க. வாளால் போராடுறது. ஜிஸ்ம் உடம்பால் போராடுறது. பத்தன் அதுவும் வந்து. சரியா. ஜிஸ்ம் என்று சொல்லும் எனக்கு எங்களுக்கு போடலும். அல் ஜிஹாது பில் ஜிஸ்ம் உடம்பால் செய்வது. ஆகவே பில் பத்தன் பிஸ் சைஃப் வாலால பில் ஜிஸ்ம் என்று சொல்லி. ஓகே. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு விளங்குது. உளப்போராட்டம் அரசியல் போராட்டம். உளப்போராட்டம் அல் ஜிஹாது பில் பின் நஃப்ஸ். சரியா. அரசியல் அல் ஜிஹாது பிஸ் சியாசா. பிரச்சார பணி பில் லிசான் நாவால் செய்கிற போராட்டம். உயிர் தியாகம் அல் ஜிஹாத் பில் பத்தன் பில் சைஃப் பில் ஜிஸ்ம் சொல்லுவாங்க. பொருள் தியாகம் அல் ஜிஹாது பில் மால். ஓகே. அது மாதிரி இதே விஷயத்தை வச்சு வணக்கத்துக்கும் சொல்லுவாங்க. இபாதா பில் மால் பணத்தால் செய்யப்படும் வணக்கம். இபாதா பில் கல்ப் உள்ளத்தால் செய்யப்படுற வணக்கம். அல் இபாதா இது பில் லிசான் நாவால் செய்கிற போராட்டம். அப்படின்னும் இபாதா வணக்கத்தின வகையும் கொஞ்சம் அப்படி எங்களுக்கு சொல்லலாம். அல் இபாதா பில் மால் பணத்தால் செய்கிற போராட்டம்னு இந்த வணக்கம்னு சொல்லுவாங்க. இபாதான்னு சொல்லி ஜிஹாதுக்கு பதிலா இபாதாவை மாற்றி விட்டா சரி. சரியா. ரைட். ஓகே. குயிக்க போவோம், டைம் இல்லை. சலாத்துல் ஹுஷூஃபைன் இடம்பெறும் சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியும். சலாத்துல் ஹுஷூஃபைன் என்று சொல்றது கிரகண தொழுகை இல்லையா. அப்ப ஹுஷூஃபைன் விளங்கினா சரி, அவ்வளவுதான். கிரகணம் நிகழும் போது தொழும் தொழுகை. நன்மையை எதிர்பார்த்து தொழுகிறது இஸ்திஹாரா இல்லையா. சலாத்துல் இஸ்திஹாரான்னு சொல்றது வந்து நன்மையை எதிர்பார்த்து தொழும் தொழுகை. இஸ்திஹாரா. சரியா. ரைட். வறட்சி நீடிக்கும் போது இஸ்திஸ்கா மழை வேண்டி தொழுவது இஸ்திஸ்கா. சரியா. வறட்சி நீடிக்கும் போது மழை வேண்டி தொழும் தொழுகை ஒன்றுதான். வறட்சி நடக்கிற நேரம் இஸ்திஸ்கா. பெருநாள் ஆண்டு காலையில சலாத்துல் ஈதுல் ஃபித்ர் அல்லது ஈதுல் அல்ஹா ரெண்டுல ஏதாவது. சரியா. ஒன்று வந்து ஈதுல் ஃபித்ர் நோம்பு பெருநாள். அடுத்தது சலாத்துல் வரணும் முன்னுக்கு. சரியா. சலாத்து ஈதுல் ஃபித்ர் அல்லது ஈதுல் அல்ஹா ரெண்டையும் சேர்த்து சலாத்துல் ஈதைன் ரெண்டு பெருநாள் தொழுகைன்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டையும் பார்த்துக்கோங்க. சலாத்துல் ஈதைன். சரியா. ஈதைன்னா ரெண்டு பெருநாள் தொழுகைகள். ஓகே. சலாத்துல் ஈதைன் ரெண்டு பெருநாள் தொழுகைகளை அது குறிக்கும். ஓகே. இது உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். சரியா. அடுத்தக்கு போம். பைத்துல் மக்திஸ் திசையிலிருந்து பைத்துல்லாவின் திசைக்கு கிப்லா மாற்றப்பட்டதை நினைவாக அமைந்துள்ள மஸ்ஜித். சரியா.
மஸ்ஜிது நமீரா, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், மஸ்ஜிதுல் குபா, மஸ்ஜிது நபவி. இதை கொஞ்சம் லைட்டாக சொல்லுவோம். மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், சரியா? இதுக்கு சொல்லுவாங்க 2 கிபிலாக்களை கொண்ட பள்ளி. என்ன மாதிரி? இப்போ நபியாவும் ஃபெஸ்ட்டுக்கு ஒரு பள்ளி வாசல் இருந்து கொண்டு அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டு இருந்தாங்க, சஹாபாக்கள் தொழுதாங்க. இப்போ குர்ஆன் வசனம் வருது, நீங்கள் வந்து கௌபத்துல்லாவை நோக்கி கிபிலாவை ஆக்கி தொழுங்கன்னு. உடனே நபி அவங்க கௌபத்துல்லாவை நோக்கி திசையை திருப்பி இந்த பக்கம் தொழுதா, இந்த பக்கம் தொழுவாங்க. அதனால் அந்த பள்ளிக்கு ஒரு பேர் இருக்குது, 2 கிபிலாக்களை கொண்ட பள்ளி. அந்த பள்ளியில் வச்சு தான் மாறிச்சு, சரியா? மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று சொல்லுவாங்க, ரைட்? மஸ்ஜிதுல் ஹராம்ன்றது உங்களுக்கு தெரியும், கௌபத்துல்லா, சரியா? மஸ்ஜிதுல் நபவின்றது நபியாவோட கைகளால் கட்டப்பட்டது. மஸ்ஜிதுல் குபான்றது முதலாவதாக ஹிஜ்ரத்துக்கு முன்னால முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளி வந்து மஸ்ஜிதுல் குபா, சரியா? ஹிஜ்ரத்துக்கு முன்னால முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளி. ஹிஜ்ரத்துக்கு பிறகு முதலாவதாக கட்டப்பட்டது மஸ்ஜிதுல் நபவி. இங்க தொழுதா 1000 ரக்காத்துடைய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும். ஹராம்ல தொழுதா 1,00,000 ரக்காத்துடைய நன்மைகள் கிடைக்கும். அதே போல அக்ஸால தொழுதா 500 ரக்காத்துகள் தொழுத நன்மை கிடைக்கும். புனித யாத்திரை செய்ய முடியுமான 3 மஸ்ஜிதுன்னு கேட்டா மஸ்ஜிதுல் அக்ஸா, கௌபத்துல்லா, மஸ்ஜிதுல் நபவின்னு நீங்க சொல்லுவீங்க, சரியா? புனித யாத்திரை செய்ய இயலுமான 3 மஸ்ஜிதுகள். ஓகே, ஸோ நம்மளை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த ஓ லெவலில் வருது, ரைட்? அப்போ நீங்கள் இவைகளை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. மற்றதுகள் வேறு இது நமீராண்டு பள்ளி அழைக்கும்போது ஓகே. இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போகிறோம். கசையடி தண்டனை வழங்கப்படும் 2 குற்றம். இப்போ தான் படித்தோம், சரியா? கசையடி வழங்குறதுன்னு பார்த்தோமே, ஜராயிமுல் ஹுதூதுல கொலை, விபச்சாரம், களவு, சரியா? களவுக்கு வந்து கை வெட்டுறது அப்போ வராது. கொலை முர்த்தத், முர்த்ததுன்றது மதம் மாறுறது, மதம் மாறுறதுக்கு கொலை தான், கசையடி இல்லை, சரியா? களவு கொலை, களவுக்கு என்ன வரும்? கை வெட்டுறது வராது. மது அருந்துதல், அவதூறு கூறல், இதுதான் வரும், சரியா? மது அருந்துதலும் அவதூறு கூறலும் தான் இதுல வர பகுதிகள். மது அருந்தினா 40 கசையடி, அவதூறு கூறினா 80 கசையடி. நான் நினைக்கிறேன் மது அருந்துறதுக்கு 80 கசையடி கொடுத்த வரலாறு மீக்குது, சரியா? மனித நலனுக்காக, சரியா? உமருடைய ஆட்சி காலத்துல மது அருந்துறது அவதூறுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் என்றதற்காக 80 கசையடி கொடுத்த ஒரு தீர்ப்பும் காணப்படுது, சரியா? உமருடைய ஆட்சி காலத்துல ஞாபகம் வச்சு கொடுக்கும். MCQக்கு சில நேரம் வரலாம். 40 கசையடி கொடுத்த மது அருந்தல் என்ற தண்டனைக்கு 80 கசையடிகள் கொடுக்கப்பட்ட சம்பவம் கொண்டு வருவது உமருடைய ஆட்சி காலத்துல. காரணம், மது குடிச்சா அவதூறுக்கு அது கொண்டு போய் சேர்க்கும் என்றதால அப்படி சொல்லிக்கிறாங்க, ரைட்? கொள்ளை, கொள்ளை, விபச்சாரம், ஓகே, இவைகள் எல்லாம் வராது, இது மட்டும்தான் வரும், சரி? ஆகவே 4வது தான் இதுல ஆன்சர் என்றதை நீங்க மார்க் பண்ணி கொடுங்க. சரியான லேசி, கவனமா பார்த்துக்கொள்ளுங்க, சரியாமா? ரைட். அடுத்த கேள்விக்கு நாங்க போறோம். அடுத்த கேள்விக்கு, பின்வருவற்றுள் அஜ்னபியாக உள்ளவர்கள், சரியா? அஜ்னபி என்று சொன்னா யாரு? திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். மஹ்ரமீனா ஹராம், இல்லையா? அஜ்னபில ஆணவ ஞாபகம் வச்சு கொடுங்க, அனுமதி, சரியா? மஹ்ரம் ஹராம், சரியா? அப்ப ஷார்ட்கட் ஒன்றும், அஜ்னபி மஹ்ரமீன சில நேரம் குழம்பலாம், அஜ்னபி அனுமதிக்கப்பட்டார், சரியா? அதுலேக்கு அந்த 2 சொல்லையும் வச்சு எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சு கொடுங்க. இன்னைக்கு நூவை போடுங்க, அவ்வளவுதான், சரியா? அனுமதி, திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். மாமனின் மகள், ஓகே, மாமனின் மகள் எங்களுக்கு திருமணம் முடிக்கலாம், சரியா? தாயின் சகோதரி வராது, மகனின் மனைவி வராது, மனைவியின் தாய் வராது, தந்தையின் மகள் வராது, சரியா? இவங்கெல்லாம் மஹ்ரம் ஹராமாக்கப்பட்டார்கள், சரியா? இரத்த உறவு, திருமண உறவு, பால்குடி உறவுன்னு 3ஆ பிரிப்பாங்க. தாயிட சகோதரி, எங்கட உம்மட தாத்தா அல்லது தங்கச்சி, சரியா? அப்ப உம்மட ராத்தா அல்லது தங்கச்சி இது வருமே, அவங்களுக்கு முடிக்கலாது. அது வந்து என்ன ஒரு இரத்த உறவு. மகனின் மனைவி மருமகள், அது திருமண உறவு, சரியா? அதே போல மனைவியின் தாய், எங்களோட மனைவியிட தாய் மாமி, அதுவும் திருமண உறவு, சரியா? தந்தையின் மகள், அப்ப தந்தையிட மகள் என்று சொல்றது என்ன வாப்ப, அப்ப இன்னைக்கு வந்து தந்தை வாப்பட இன்னொரு ஆளாயிக்கும், இன்னொரு மனைவியிட பிள்ளையாயிக்கும், சரியா? ஆகவே இவங்க எல்லாம் எங்களுக்கு திருமணம் முடிக்கிறது ஹராம். மாமனின் மகளை முடிக்க
ஏலும் என்ற விஷயத்தை பார்த்துக்கணும். ஓகே, சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஓகே, அப்போ அடுத்து நாங்கள் போவோம். சரியா? இலங்கை முஸ்லிம்களில் பெரும்பான்மையோர் கடைபிடிக்கும் அகீதா பிரிவு. அது ஓகே, அஷ்அரியான்னு போடுங்க. அகீதா பிரிவு அஷ்அரியா, மதுஹப் வந்து ஷாஃபி மதுஹப். சரியா? ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அகீதான்னு வந்தா அஷ்அரியா, மதுஹப்னு வந்தா அதிகமான ஆட்கள் பின்பற்ற மதுஹப்னா ஷாஃபி மதுஹப் தான். சரியா? இலங்கையில் அதிகமான ஆட்கள் பின்பற்ற மதுஹப் ஷாஃபி. அதே போல அதிகமான மக்கள் கடைபிடிக்கிற அகீதா வந்து அஷ்அரியா. தஹாவியா, முஅ்தஸிலா, ஜபரியா, மாதுரிதியா எல்லாம் இல்லை. சரியா? ரைட். ஓகே, இதுலயும் தஹாவியா ஓகே, மாதுரிதியா வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்கு நெருக்கமான ஆட்கள் தான். ஆனாலும் இலங்கையில் அஷ்அரியுடைய அகீதா தான் நடைமுறையில இருக்குது என்ற விஷயம். ரைட். 17 கருத்து வேறுபாடு என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இஜ்மா. இஜ்மா என்ன வரும்? இஜ்மா சஹீஹ் இல்லையா? எல்லாராலும் ஒரு ஆள் கூட முரண்படாம எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இஜ்மா சஹீஹ். அதுக்கு சஹீஹ், அதுக்கு சஹீஹ் என்றும் ஒரு பேர் இருக்குது, சரீஹ் என்றும் ஒரு பேர் இருக்குது, சஹீஹ் என்றும் ஒரு பேர் இருக்குது. சுகூத்தி மௌன இஜ்மா, அக்ஸரில் பெரும்பான்மையானோட இஜ்மா. அதிகமான ஆக்கள், மெஜாரிட்டி, அதிகமான ஆக்கள் ஒரு தீர்ப்பு சொல்ல, கொஞ்சம் பேர் இன்னொரு தீர்ப்பு சொல்றது. இதை ஏற்றுக்கொள்ள இயலுமா ஏற்றுக்கொள்ள முடியாத அறிஞர் மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. கைட பாருங்க. நக்லி என்று சொல்றது குர்ஆன் ஹதீஸை மட்டும் வச்சு தீர்ப்பு எடுக்கிறது. இஜ்திஹாதி பகுத்தறிவை வச்சு எல்லாம் சேர்ந்து தீர்ப்பு எடுக்கிறது. சரியா? சுக்கூத்தி மௌன இஜ்மா. ஓகே, ரைட். இதுவும் ஏற்றுக்கொள்ள இயலும் ஏற்றுக்கொள்ள இயலாதது கருத்து வேறுபாடு இருக்குது. நக்லி வந்து தெளிவான குர்ஆன் ஹதீஸை மட்டும் வச்சு எடுத்த முடிவு. இஜ்திஹாதி வந்து எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. அதாவது தங்கம் பெண்களுக்கு ஹராம், அதை வந்து நக்லிக்கு உதாரணமா சொல்லுவாங்க. அபூபக்கர் கலீஃபாவை தேர்வு செய்யப்பட்டது இஜ்திஹாதிக்கு உதாரணமா சொல்லலாம். சரியா? ரைட். ஓகே, 17 முடிஞ்சு குயிக்கா வருவோம். 18வது சஹாபி அல்லாதவர் ஹசனுல் பஷரி, பிலால் ஹபஷி, சுஹைப் ரூமி, சல்மான் ஃபாரிசி, அபூதர் கிஃபாரி. இதுல இருக்கிற இது உங்களுக்கு பொதுவாகவே சஹாபாக்கள் பத்தி ஒரு ஓட்டம் ஒன்று இருந்தா தான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இதுல ஹசன் அல் பஷரி உங்களுக்கு தெரியும். ஹசன் அல் பஷரி அவங்களோட தான் வாசில் பின் அத்தா முரண்பட்டு போனது இல்லையா? அப்ப இவர் வந்து பஷரா பள்ளி வாசல்ல பாடப்போதை நடத்தினவர். சரியா? பிலால் அலி, சுஹைப் அலி, சல்மான், அபூதர் கிஃபாரி எல்லாம் வந்து என்ன வந்து இவங்கெல்லாம் சஹாபாக்கள். சரியா? அப்ப ஹசன் அல் பஷரி தான் இதுக்கான ஆன்சர். கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், 20 கேள்வியாவது முடிக்கணும். நபி மூசா அலை, நபி இப்ராஹிம் அலை ஆகியோருக்கு எதிராக செயற்பட்ட மன்னர்கள். சரியா? ஜாலூத் ஃபிரௌன், நம்ரூத் அசீஸ், பல்கிஸ் ஃபிரௌன், நம்ரூத் ஜாலூத், ஃபிரௌன் நம்ரூத். சரியா? மூசாவுக்கு வந்து ஃபிரௌன், இப்ராஹிமுக்கு வந்து நம்ரூத். இந்த 5வது பதில் தான் இதுக்கு வரும். சரியா? பார்த்துக்கிறோங்க. 5வது பதில் தான் இதுக்கு வரும். இது லேசி உங்களுக்கு. ரைட். இமாமுல் ஆலம் என்றும் இமாமுல் மதீனா என்றும் அழைக்கப்பட்ட இமாம்கள். சரியா? இமாமுல் ஆலம், இமாமுல் மதீனா. இமாமுல் மதீனா என்றது இமாம் மாலிக் தானே, மதீனாவை சேர்ந்த இமாம்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இன்னைக்கு மாலிக்னு வந்து உங்களுக்கு 2ல் 1 தெரிஞ்சா கூட கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்ப இன்னைக்கு இமாம் மாலிக்னு 2வது வந்திருக்கிறது இது மட்டும்தான். ஆகவே இதுதான் இமாமுல் ஆலம். மிகவும் கண்ணியமான உயர்வான ஒரு இமாம் அபு ஹனீஃபா. இமாம் மாலிக்ன்றது இன்னொன்று. ரைட். ஓகே, இவர் வந்து மதீனாவிலேயே பிறந்து மதீனாவிலேயே வாழ்ந்து மதீனாவிலேயே மரணிச்சதால அவருக்கு வந்து இமாமுல் மதீனா, மதீனாவின் இமாம் என்று சொல்லுவாங்க. ஓகே, அபு ஹனீஃபா. சரிம்மா, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 20 கேள்விகளுக்கான எம்சிக்யூ பார்த்துட்டோம். இது வரைக்கும் 3வது வீடியோலையும் ஒரு 9வது கேள்வியிலேருந்து 20 கேள்வி வரைக்கும் உள்ள கேள்விகள் பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வாங்க, ஃபாலோ பண்ணுங்க. 7மான அளவு நான் உங்களுக்கு பல பாஸ் பேப்பர்ஸ்களை செய்ய இருக்கிறேன். நேரம் தான் சிக்கலாகிக்குது. எனக்கு வசதி கிடைக்கிற மாதிரி நான் செய்கிறேன். ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் அழகாக பார்த்துட்டு வாங்க. நான் உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், இந்த வகுப்பு சம்பந்தமாக, இந்த விளக்கம் சம்பந்தமாக, இந்த பாடம் சம்பந்தமாக உங்களோட கொமெண்ட்ஸ்கள், உங்களோட கருத்துகள், உங்களோட மனப்பதிவுகள் எங்களுக்கு தேவை. இது மாதிரி அதுதான் எங்களை உற்சாகப்படுத்தும். இது மாதிரி நிறைய பணிகள் செய்கிறதுக்கு உற்சாகப்படுத்தும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் 4வது வீடியோ தொடரில் உங்களை சந்திக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.